இந்த வேல்மாற வழிபாடு வாழ்க்கையில வெற்றியும் வேணும். என்ன வேணுங்க? வெற்றியும் வேணும். வெற்றியை தரக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது. ரெண்டாவது, முருக பக்தர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம். அதனால இந்த முருக பக்தி ரொம்ப ஜாஸ்தி. பழனிமலைக்கு மாலை போட்டு போறவங்க ரொம்ப ஜாஸ்தி. அது நிறைய பேருக்கு வேல்மாறனே தெரியாது, என்னன்னே தெரியாது. அதனால இந்த மாதிரியான வேல்மாற நிகழ்வு நாம தொடர்ந்து செய்கின்ற போது எல்லாருக்கும் அது போய் சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது போய் சேரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது போய் சேரும். இதுதான் நமது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு கடமையாக நினைத்து அதை நாம் செய்யறோம். அதனால வேல்மாறன் பாட்டு பாடினாலும் கேட்டாலும் மிகப்பெரிய ஒரு புண்ணிய நமக்கெல்லாம் உண்டாகிறது. இந்த வேல்மாறன் நிகழ்ச்சிக்காக வெளியூர்லேருந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்க. அதனால் எல்லாரையும் நான் வருக வருகன்னு வரவேற்கிறேன். அம்மா ஏன் மேலே அங்கே மேலே வாங்க. கலாதேவி அம்மா வாங்க. உங்கள் ஆத்தியம் கலாதேவி அம்மான்னு நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்காங்க. சென்ற விழாவுக்கு அவங்க வர முடியலன்னு ரொம்ப வருத்தமாக புதுக்கோட்டை நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு போட்டிருந்தாங்க. தந்தை மாதாட்சி வந்திருக்கிறாங்க. சிவ ஆனந்த மாதாட்சி தம்பி ரொம்ப வருங்கால ஒரு விஜயானந்தர் போல பெரிய ஒரு காட்சி தெரிகின்றார். ஐயா இளவரசன் ஐயா வந்திருக்காரு. அந்த பேர் எனக்கு ஒரு வித்தியாசமான பேர். ஐயா மேலும் சுவாமிகளை வருகைன்னு வரவேற்கிறோம். அதனால தீப மக்களை ஜோதி ஏற்றணும். அதனால அம்மா நீங்க உங்களோட திருக்கரத்தால தொடங்கி வைங்க. அழவா பார்வதி பதே அருட்பெரும் ஜோதி. ஐயா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. கலாதேவி நீண்ட நாளா அவங்க எனக்கு போன் மூலமா தான் பார்த்தா நேரடியாக நீங்க பார்த்து வேண்டியவர் சென்று அழைப்பதில் அவங்க பேரை போட்டு எல்லாம் பண்ணிட்டு வர முடியல. ரொம்ப வருத்தமாக வர முடியலன்னு கேட்டுக்கிட்டாங்க. அதை பற்றி உங்களோட அடுத்த நிகழ்வோட சந்திக்கிறாங்க. அரணவா பார்வதி பதே அரகர மகாதேவா. கரெக்டாக உங்களுக்கு நேரம் தான் கொண்டு தர்றாங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. மகாதேவா ரெண்டு பேரும் கூட சேர்ந்து ஏற்றுக்கணும். இந்த தீபத்தை நாங்கள் 2 பேர் 3 பேர் கூட தொட்டு ஏற்றுக்கணும். எல்லாரும் நடந்து ஏற்றுக்கணும். பார்த்து பொறுமையாக அம்மா இருக்குமா? அம்மா சரிக்கா, யார் யார் எத்தனையோ வாங்க, எல்லாரும் வந்துருங்க. வீடியோ வாங்க, எல்லாரும் வந்துருங்க. தொட்டு போங்க. வாங்க, இந்த வாங்க வாங்க சைடில் வாங்க. இந்த வாங்க. वयं वैश्रवणाय कुर्मः शमयकामान् कामकामानमैक्यं कामेश्वरो वैश्रवणो दधाति कुबेराय वैश्रवणाय महाराज्याय नमः. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹரி ஓம்.
சிவா திருச்சிற்றம்பலம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணாதிபதி பிரம்மா சிவோ மே அஸ்தே சதா சிவவோம் சிவாய நமः மகேஸ்வராய நமः. ஓம் ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர சிவ சிவ சங்கர ஜய ஜய சங்கர. வெற்றிவேல் முருகனுக்கு அரணம பார்வதீபதே. அடுத்தபடியாக விநாயகர் பூஜை தொடங்குறோம். ஐயா நீங்க உட்கார, நீங்க விநாயகர் பூஜை பண்ணுங்க. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமணியே நமः. நம்முடைய சமயபுரத்தில் அருள் முருகப்பெருமானுடைய விசேஷ விழாக்களில் அனைத்து உடைய அருட்சுடர் அருட்கட்டளை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்ற நிலைப்பாட்டிலே அனைத்து ஆன்மீக மக்களை, குருமார்களையும் ரிஷிகளையும் வேதாத்ம உபநிஷத்துக்களை பேசக்கூடிய ஆழ்வார்கள் அனைவரையும் வருகிறவர்களை வரவேற்று அவருடைய திருவண்ணாமலை சொல்வதற்கு அடியனுக்கு அனுகிரகம் பண்ணின சுவாமி வெற்றிக்கணி காளியா சுவாமி அவர்களை, அவருடைய திருவடியை மனமாற நேசித்து அடியேன் ராமதாச ராமானுஜதாசன் நான் அன்போடு நன்றியுடன் திருவடி சேவிக்கிறேன். ஆழ்வாருடைய பாசுரம் முருகப்பெருமானுடைய வைபவம், அந்த வைபவத்திலே ஒரு பாசுரம். ஆழ்வார் பெரியாழ்வாருடைய இது வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 வல்லாண்டதிந்தோள் மணிவண்ணாவும் செவ்வடி செவ்திருக்காப்பு அடியோடும் நின்னாடும் அடியோடும் நின்னாடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவானின் வளமா வடிவானின் வளமாபினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாஜோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நள்ளிரவில் நட்டம் பயின்று ஆடும் நாதனே
தென்பாண்டி நாட்டானே தில்லை கூத்தனே தென்பாண்டி நாட்டானே தென்பாண்டி நாட்டானே அரகர மகாதேவம் முருகா ஓம் சரணபோம் சரணபோம் சரணபோ அடியேன் அருகிபோ எல்லாரும் விநாயகப் பெருமானை தியானம் பண்ணி கும்பிடுங்க. எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் நம்ம வந்து விநாயகர் மூலமாக தொடங்குகிறோம். லோகம் சேவமாக இருக்கணும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லது கிடைக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். முதல்ல என்ன பண்ணுறீங்க, வந்திருக்கவங்க எல்லாரும் அவங்கவுங்க அம்மா அப்பாவை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஏன்னா அம்மா அப்பாவை நினைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, யாரும் நினைக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. குடும்பத்தை நினைக்கிறதுக்கு, குடும்பத்தோடு ஓடுறதுக்கே வாய்ப்பு சரியாக இருக்குது. நான் எங்கே பூஜைக்கு போனாலும் முதல்ல சொல்கிறது, முதல்ல உங்கள் அம்மா அப்பாவை கும்பிடுங்க. ஏன்னா அன்னையும் தந்தையும் தானே பாரில் அண்டசராட்சரம் கண்கண்ட தெய்வம், அன்னையும் தந்தையும் தானே. உங்கள் மூலமாக நானும் எங்கள் அம்மா அப்பாவை நினச்சி கும்பிட்றதுக்கு ஒரு வாய்ப்பு. மாத்ரு தேவதாபியோ நமகா, பிதா தேவதாபியோ நமகா. அம்மா அப்பா மேலே நமக்கு கோபம் இருக்கக்கூடாது. என்ன காரணம்னா, ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க மேலே கோபம் இருக்கும். அவங்க இல்லாத போது தான் ஆஹா எப்படிலாம் அவங்க மேலே கோவப்பட்டோம், அது எவ்வளோ தவறுன்னு தெரியும். அதனால் அம்மா அப்பாவனுடைய ஆசீர்வாதம் எப்போதும் வேணும்னு வேண்டிங்க. ஆசீர்வாதம் மாத்ரு தேவதாபியோ நமகா, பித்ரு தேவதாபியோ நமகா, குலதேவதாபியோ நமகா, இஷ்ட தேவதாபியோ நமகா, ஆசீர்வாத சித்திரஸ்தோ. அடுத்தபடியாக குருவை கும்பிடுங்க. குரு அருள் வேணும். இந்த முறை என்னுடைய பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா, நான் வித்தியாசமாக பத்திரிகை எழுதக்கூடிய ஆள். ஏன்னா பத்திரிகை ஆசிரியங்கிறதுனால நம்ம பத்திரிகையை பார்த்தா அதில் வந்து பல விஷயம் இருக்கணும். பல பேர் அதில் வந்து போட்டு திணிச்சு வச்சுருக்கேன்னே சொல்லலாம். அவ்வளோ பேர் நான் போட்டு கூட வந்துருந்ததில் போட்டுக்கிறதுல பாதி பேர் தான் வந்திருக்காங்க, பல காரணம். அதனால் முதல்ல பார்த்தீங்கன்னா மேலே என்ன போட்டிருக்கேன்னா, குருவருளும் திருவருள்னு போட்டிருக்கேன். அது நிறைய பேர் எனக்கு பாராட்டினாங்க, இந்தமாரி நான் பார்க்கவே இல்லை, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. குருன்னு ஒருத்தர் வேணும். பகவத்கீதை சொல்லுது, அஜ்ஞானம் என்கின்ற இருளை நீக்கி ஞானானந்தத்தை தருவோன் குரு. குருன்னு ஒருத்தர் இல்லைன்னா ஒரு கதையே ஆகாதுங்க. நீங்களே தனக்குத்தானே யாருமே பெரிய ஆளே கிடையாது. சரஸ்வதிக்கே குரு இருக்காங்களாம். சரஸ்வதி என்ன படிச்சுட்டு இருக்காங்களாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் படித்து முடிச்சிட்டேன்னு. எனக்கு சிரிப்பாக இருக்கும். சரஸ்வதி என்ன படிச்சுட்டு இருக்காங்க, நான் வேறு பக்கு பஞ்சர் படிச்சுட்டு இருக்கேன், திருவாசகத்துக்கு பொருள் படிச்சுட்டு இருக்கேன், எவ்வளோதான் படிச்சுக்கிட்டே இருக்கோம், படித்து முடிச்சுட்டேன்னு சொல்கிறாங்களேன்ட்டு. அதனால் எல்லாருக்கும் குரு, உங்களுக்கு யாரெல்லாம் குருவாக இருக்காங்களோ அந்த குருவெல்லாம் தியானம் பண்ணுங்கள். குரு யாருமே இல்லைன்னு சொல்லிடாதீங்க. குரு யாருமே இல்லைன்னா அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், 63 நாயன்மார்கள், 12 ஆழ்வார்கள், இதில் யாராவது ஒருத்தரை குருவாக ஏற்றுக்குங்க. இன்னொரு ஐடியா கூட சொல்கிறேன், உங்கள் நட்சத்திரத்துக்கு 18 சித்தரில் யாராவது ஒருத்தர் இருப்பார், அந்த சித்தரை குருவாக்கிங்க. அதனால் எல்லோரும் குருவருடைய தியானம் பண்ணி கும்பிடுங்க. குருப்யோ நமகா. எனக்கெல்லாம் ஒரு நல்லது ஒரு வழிகாட்டியாக, நல்லது ஒரு பேரன்பாக இங்கு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய சங்கரேந்திர சரஸ்வதி சுவாமிகளை வணங்குகின்றேன். என்னுடைய குருநாதவர் பிரம்மஸ்ரீ திருவாரூர் நாகராஜ சுவாமிகள், அவருடைய திருவடியை வணங்குகின்றேன். அதுமாரி தாத்தா பாட்டி பெரியவங்க எல்லாரையும் வணங்குங்க. எல்லாரையும் தியானம் பண்ணி கும்பிட்டுங்க. ஹரிஹிவோம். அடுத்தபடி எல்லாரும் பூமாதேவியை 3 முறை தொட்டு கும்பிடுங்க. பதில் சொல்லாமல் இருக்குங்க, ஏன்னா நமக்கு தேடி வர்றாங்க இல்லையா. எல்லாரும் பூமாதேவியை 3 முறை தொட்டு கும்பிடுங்க. ஏன் பூமாதேவியை தொட்டு கும்பிடுனா, யாருமே பூமியை தொட்டு கும்பிட்றது இல்லை. பூமி மேலே நமக்கெல்லாம் அன்பு பாசமே கிடையாது. பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அவன் தண்ணியை தண்ணியை குடிச்சிட்டு இந்த பாட்டில் ஒதுக்கி நம்ம தள்ள போட்டு போகிறேன். பைக்குக்கு முன்னாடி வந்து விழுந்து பைக் அதில் ஏறி அந்த பக்கம் விழுந்து அடிபட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த பூமியை நாம் ரொம்ப மதிக்கணும். இது வந்து பாரத பூமி, புண்ணியமான பூமி. உலகத்தில் எங்கே போனாலும் சரிங்க, நிம்மதி இருக்காது. இந்த ரொம்ப நிம்மதியான ஒரு நாடுனா வந்து இந்தியா தான். இந்த இந்தியாவிலே ரொம்ப ஒரு பிரச்சனைகள் இல்லாத ஒரு நாடுனா தமிழ்நாடு. ரொம்ப பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பிரச்சனை. தமிழ்நாட்டிலே உண்மையிலே பிரச்சனை இல்லாத ஒரு அமைதியான ஊர்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அது திருச்சிராப்பள்ளி தான்.
ஏன்னா இங்க இருக்கிற ஒரு யாரு, திருச்சிராப்பள்ளியில் இருக்கக்கூடிய சுவாமி யாருங்க, தாயுமானவர். அவர் தாயாய். இங்க நிறைய சித்தர்கள் இருக்காங்க. இது வந்து நிறைய சித்தர்கள் இந்த பூமியில இருக்கிறதுனால திருச்சியில வந்து ஓரளவு வம்பு சண்டைலாம் இருக்காது. சில ஊர் பேர் சொன்னா ஐயோ அந்த ஊரா அப்படிம்பாங்க, திருச்சியை சொன்னா சாந்தமாலாம் ஆயிடுவாங்க. அதனால என்ன பண்றீங்க, எல்லாரும் பூமாதேவியை 3 முறை தொட்டு கும்பிடுங்க. தொட்டு கும்பிடுங்க. எல்லாருக்கும் பூமியை மிஞ்சும் தாய் மனம் உண்டு. அதனால என்ன பண்றீங்க, பூமாதேவியை 3 முறை தொட்டு கும்பிடுங்க. அப்படியே ஆகாசத்தை கும்பிடுங்க, ஆகாசவாணியை கும்பிடுங்க. அப்படியே என்ன பண்றீங்க, 9 நவக்கிரகங்களை தியானம் பண்ணி கும்பிடுங்க. நான் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க. நாடு செழிக்க நல்ல மழைத்தா. அதுக்கு அடுத்த சத்திரத்துக்கு வாங்கய்யா. அடுத்த சத்திரத்துக்கு வாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. எல்லாரும் நாடு செழிக்க நல்ல மழைத்தான்னு, மழை வேணும்னு எல்லாம் வேண்டுங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்லுகின்றது, வாழ்முகில் வளாது பெய்கன்னு சொல்லுது. எல்லாரும் மழை வேணும்னு வேண்டிங்க. எல்லாரும் நல்ல மழை பொழியணும்னு எல்லாரும் வேண்டிங்க. அருகிவோம். 9 நவக்கிரகங்களை தியானம் பண்ணுங்க. 9 நவக்கிரகத்தில் முதலாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை தியானம் பண்ணுங்க. தினமும் குளிச்சு முடிவு என்ன பண்ணணும், சூரியனை வந்து ஒரு 5 நிமிஷமாவது பார்க்கணும். இந்த மாதிரி அந்த அம்மா வரையினாங்க வரல, அவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சூரியனை பார்த்துட்டே இருந்தால் கண்ணை மூடாமல் பார்த்துட்டே இருப்பாங்க. இங்கே நம்ம கொல்லிமலைகிட்ட இருக்காங்க. அவங்க சூரியனையே வசியம் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து அக்னி பகவானை வசியம் பண்ணுறதுக்கு மந்திரம்லாம் இருக்குது. அக்னியை பூஜை பண்ணி அக்னியை வசியம் பண்ணிடுறது. சில பேர் எண்ணெய் சட்டி கொதிச்சுட்டே இருக்கும், அப்படியே வடை எடுத்து எண்ணெய் சட்டியில் போட்டு எடுப்பாங்க. அது எப்படின்னா அது அக்னியை வசியம் பண்ணுறது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை பெறுவது. அதனால் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, சூரிய பகவானை கும்பிடுங்க. டெய்லி ஒரு 5 நிமிஷம் சூரியனை கும்பிடணும். ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து சூரியனை கும்பிடலாம். சூரிய மந்திரம் சொல்கிறேன், சொல்லுங்கள். ஆதிக்க சூரிய அருளே பாஸ்கர ரவி சூரிய கணேஷே மோட்ச சிவ ஆனந்த ரூபம் சிவவோம் சிவவோம். சிவபெருமானுடைய ஆனந்தமான ரூபம்தான் சூரியன் சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் சூரியனுடைய, வாங்க உட்காருங்கய்யா, சூரியனுடைய அனுக்கிரகம் வேணும். சூரிய பகவானை எல்லாரும் தியானம் பண்ணி கும்பிடுங்க. இப்போ எல்லாரும் விநாயகருடைய, இப்போ வந்து விநாயகர் பூஜை ஆரம்பிக்கிறோம். விநாயகர் எல்லாம் தியானம் பண்ணி கும்பிடுங்க. சொல்லுங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்தே தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. இந்த பாடல் எழுதுனது யாருன்னு தெரியுங்களா? அவ்வையார். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதனால் எல்லாரும் விநாயகர் பெருமான தியானம் பண்ணி அப்படியே நிறுத்திருங்க. பரவாயில்ல. எல்லாரும் தலையில் அப்படியே குட்டிங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணம் சிவர்ணம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்னோபசாந்தயேது மகா விக்னேஸ்வரமூர்த்தயை நமஹ. 5 கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம் விரை போலும் மெய்யற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தையில் வைத்தடி பொந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. அறிவோம். உங்க எல்லாரும் சார்பாக ஐயா 4 பேரும் 4 வேதம் மாரி 4 பேர் உட்காந்துருக்கோம். புஷ்பத்தை விநாயகருக்கு அப்படி அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு உட்காந்து செய்யுங்க. உட்காருங்க ஐயா. எடுத்துங்க, பூ எடுத்துங்கய்யா. எல்லாம் விநாயகருக்கு அப்படியே ஒரு புஷ்பம் அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமகா ஏகதந்தாய நமகா கபிலாய நமகா கஜகர்ணிகாய நமகா லம்போதராய நமகா விகடாய நமகா விக்டராஜாய நமகா தூமகேதுவே நமகா கணாதித்யாய நமகா பாலச்சந்திராய நமகா ஹேரம்பாய நமகா கந்தபூர்வஜாய நமகா சித்தி விநாயகமூர்த்தி நமகா வரசித்தி விநாயகாய செல்வ கணபதி ராஜகணபதி மகாகணபதமூர்த்தயை நமஹ. ஹரி ஓம். சுரசுர கணபதி சுந்தரகேசம் ரிஷி ரிஷி கணபதி யக்ஞசமானம் பவ பவ கணபதி பத்மசரீரம் ஜய ஜய கணபதி திவ்ய நமஸ்தே. ஹரி ஓம். ஹரி ஓம்.
எல்லாரும் விநாயகப் பெருமானை தியானம் பண்ணி கும்பிடுங்க. கைத்தல்ல நிறைகனி அப்பமூடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் என வினை கடிதேகும் மத்தமு மதியமு வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் தீரல் புய மதயானை மத்தள வயிற்றனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர்கோடு பணிவேனே முத்தமிழிடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறமெறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொட்டு சுப்பிரமணிபடு மப்புன மதனிடை பமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மணமருள் பெருமாளே விநாயக பெருமாளே அருகிவோம். சுரசுர கணபதி சுந்தரகேசம் ரிஷி ரிஷி கணபதி யக்ஞசமானம் பவ பவ கணபதி பத்மசரீரம் ஜய ஜய கணபதி திவ்ய நமஸ்தே மகாகணபதயை நமஹ. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம் விரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்திரம் சதுர்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயே சித்தி விநாயகம் ஓம் பிராணாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா நாரியல் கதலீபல மகாநைவேத்யானேனயாமி. 4 பேர் சேர்ந்த மாதிரி தூபங்கம். தூபம் தூர்வஷ தூர்வந்தம் தூர்வயம் வயம் தூப்பாத்ரசின் திரசின் தேவானாமசே ஜுஷ்டிதம் மன்னிதம் வக்ரதம் தேவமுதம் சே அபத்ராத்ராஹ பிட்சமா சோமா சன்னாத்மா தூபம் ஆக்ராபயாமி. ஹரி ஓம். கற்பூரநிராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் ராஜாதிராஜாய பிரதகசாயினே நமோ வயம் வைஸ்ரவணாய நமோ வயம் வைஸ்ரவணாய கூர்மகே சமயகாமான் அதில் ஏற்று பயப்படாமல் ஏற்று சமயகாமான் காமகாமானமைக்கியம் அவ்வளோதான். காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததானே குபேராய வைஸ்ரவணாய மகாராஜ்யாய நமஹ மகாகணபதயே நமஹ. ஹரி ஓம். அப்படி எல்லாம் தொட்டு கும்பிட்டுங்க. தனம் தானியம் வசும் பகுபுத்திரலாபம் சகசம்பத்திரம் தீர்க்கம் தீர்க்கமாக யுகே. ஹரி ஓம். கலசதேவதாப்யோ நமக கங்காய நமக யமுனாய நமக கோதாவரியே நமக நர்மதாய நமக சிந்திவே நமக கலவிகட்டே நமக காவேரிய நமக வைதர்நதியே நமக மகா கலசதேவதாப்யோ நமக. ஹரி ஓம். கலசதேவதாப்யோ நமக ஆவாகயாமின்னு சொல்லுவாங்க. புண்ணிய நதியெல்லாம் நான் சொல்கிறேன். எல்லா நதியினுடைய பேரை திருப்பி சொல்லுங்கள். கங்காய நமக யமுனாய நமக கிருஷ்ணாய நமக கோதாவர்யே நமக நர்மதாய நமக சிந்திவே நமக காவேரியே நமக வைதர்நதியே நமக. இதில் நான் கடைசியாக சொல்லக்கூடிய வைதர் நதின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த நதி மட்டும் பூலோகத்தில் கிடையாது. அது எங்கே இருக்குது தெரியுங்களா? யமலோகப்பட்டினத்தில் இருக்குது. அந்த நதியை கடந்து நம்ம போகணும். போனால் தான் பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதி அதுக்கப்புறம் மறுபிறப்பு கொடுப்பாங்க. அந்த நதி பேர் வைதர் நதி. அந்த நதியினுடைய பேரை சொன்னால் நமக்கு புண்ணியம் உண்டாகும். எல்லாரும் என்ன பண்ணுறோன்னா டெய்லி என்ன பண்ணோன்னா இந்த நதி இப்போ நான் சொன்ன நதியெல்லாம் இந்த கலசத்தில் ஆவாகனம் ஆகிருக்கு. எல்லாம் கேட்கலாம், எப்படி ஆவாகனம் ஆகிருக்குன்னு கேட்கலாம். கேட்கலாமா கேட்கக்கூடாது? கேள்வி கேட்குற ஈஸி தானே, பதில் சொல்கிறதான கஷ்டம். என்ன பண்ணுறான், ஒரு 50 வருடங்களுக்கு முன்பெல்லாம் செல்ஃபோனே கிடையாது. இப்போ பாருங்கள், அமெரிக்காவில் உள்ளவங்களை கூட இங்கேன்னு பார்த்துடலாம். இது எப்படி சாத்தியமோ அதை விட இதெல்லாம் சாத்தியம். இந்த கலசத்தில் எல்லா புண்ணிய நதியும் வந்து இதை வச்சு தான் அவன் அதெல்லாம் கண்டுபிடிச்சான். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் அதை கொஞ்சம் இல்லைன்னா நிறைய விவரங்கள் இருக்குது. அதனால் எல்லா நதியும் வந்து இதில் வந்து கலசத்தில் ஆவாகனம் ஆகிருக்கு. எல்லோரும் குளிக்கிறோம் இல்லைங்களா? நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லுவேன், 4 விதமான குளியல் இருக்குது. நம்ம உடம்பு அழுக்கு தேய்ப்பதற்காக மட்டும் குளிக்கிறது இல்லை. குளிக்கிறது என்பது உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக குளிக்கிறது.
அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காலைல 4 மணிக்கு ஏஞ்சி 6 மணிக்குள்ளே குளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும். பிரம்ம முகூர்த்த குளியல். 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா பணம் வராது, பாக்கியெல்லாம் வரும். 8 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே குளிச்சிங்கன்னா இந்த உடம்புக்கு வந்து எருமத்தன்மை வந்துடும். என்ன வந்துருங்க? உடம்பு சொல்கிறத மனசு கேட்காது, மனசு சொல்கிறத உடம்பு கேட்காது. உடம்பு சொல்லும் கீழே உட்காருன்னு, மனசு சொல்லும் காலை வலிக்கும் மேலேயே உட்காருக்கும். வீட்டிலலாம் சோபா டேபிள்லாம் இருக்கக்கூடாது, கீழே தான் உட்காரணும், கீழே தான் எழுந்திரிக்கணும். டைனிங் டேபிளில் சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் ஆரோக்கியத்துக்கு வீணாக்கிடுது. சில பேர் சாயங்காலம் 6 மணிக்கு குளிக்கிறவங்களாம் இருக்காங்க, அவெல்லாம் பிசாசு ஆயிடுறாங்க. அப்போ பிசாசு தன்மை நம்மள்டே தான் இருக்குது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா வீட்லேயும் பித்தளை பாத்திரம் யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, எல்லாம் பிளாஸ்டிக் தான். எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டிலலாம் பித்தளை அண்டாவில் தான் குளிப்போம், பித்தளை அண்டாவில் தான் இட்லி எல்லாம் வச்சாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளையிலேருந்து உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறீங்க, பாத்ரூமில் பித்தளை அண்டா ஒன்று வாங்கி வைங்க, இதுமாரி பித்தளை சொம்பு வாங்கி வைங்க, அதில் குளிங்க. முதல்ல சொம்பு நிறையா தண்ணி எடுத்துக்கணும், குளிச்சு முடிவிட்டு கடைசியாக என்ன பண்ணணும், இந்த தண்ணி மேலே கையை வைக்கணும். வச்சு என்ன சொல்லணும், கங்கா யமுனா கிருஷ்ணா கோதாவரி பக்கத்தில் ஓடக்கூடிய அரசல் ஆறு எந்த ஆறு வேணாலும் சொல்லிக்கலாம். இல்லை ஒரு 25 ஆறுலாம் எழுதி நீங்களே மனப்பாடம் பண்ணி கூட சொல்லிவிட்டு எல்லா தண்ணியும் இது உள்ளே வரணும், என்னை புனிதப்படுத்தணும்னு சொல்லி கடைசியாக தலையில் ஊற்றிக்கணும். ஞானஸ்தானம்னு சொல்கிறாங்க கிறிஸ்டினில். என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணியில் முக்கி தான் எடுப்பாங்க. அதுவே நம்ம என்ன பண்ணணும், டெய்லியும் நமக்கு நாமே ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். அப்படி சொல்லி இந்த ஜலத்தை நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது நம்ம புனிதமாயிடும். என்ன ஆயிடுறோங்க? அதனால் எல்லாரும் கலச தேவதை தியானம் பண்ணிங்க. கலச தேவதாப்யோ நமஹா. எல்லாரும் சொல்லுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சன்னோ மித்ர சம்பருணகா சன்னோ பவத்வரியமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதியே சன்னோ விஷ்ணுருக்கிரகமா நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ துமேவ பிரத்யட்சம் பிரம்மாசி துமாமேவ பிரத்யட்சம் பிரம்மவாதிசம் ரிதமவாதிசம் சத்தியமவாதிசம் தன்மாமாவீது தத்வக்தாரமாவீதாவீத்மாமாவீத்வக்தாராம். ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி. ஷகனாவவது சகனோ புனக்து ஷகவீர்ஜம் கரபாவகை தேஜஸ்வி நாவதி தமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. பஞ்சசாந்தி மந்திரம்னு பேர். மந்திரத்தை சொன்னால் நமக்கு நாமே புனிதம் உண்டாகும். ஹரிஹி ஓம். எல்லாருக்கும் நன்மை நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் மனதில் தியானம் பண்ணிங்க. நமக்காக நம்ம வாழலை, நம்ம வாழ்கின்ற பொழுது நம்மால் முடிந்ததை 4 பேருக்கு செய்ய வேணும். நம்மால் முடிந்த விஷயங்களை செய்யும். அடியனுடைய விண்ணப்பத்தை ஏற்று ஐயா இங்கேருந்து வந்திருக்காருன்னா அவர் என்ன நினைக்கிறார், 4 பேர் நல்லா இருக்கணும்னு ஒரு வர்றார். என்னோட ரொம்ப சின்ன பையனாகிய நேதாஜி வந்துட்டு இருக்கார், அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல வந்துட்டு இருக்கார். அவர் சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காக எதுவுமே செய்யலை சாமி, சமைக்கிறீங்க, ஒரு 2000 பேர் 3000 பேருக்கு சமைக்கிறீங்க, வர்றவங்க போ பாக்கி எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, அதனால் நீங்கள் யார்ட்டையும் கவலைப்படாதீங்க. அந்த ஒரு வார்த்தை என்ன ஒரு ஆறுதல் படுத்துது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு வேண்டிங்க. எல்லாரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் யான் வேறொன்றும் அறியேன் பராபரமேன் தாய்மான சுவாமி சொன்னார். திருச்சி மலைக்கோட்டையிலே தவம் பண்ண தாய்மான சுவாமி என்ன சொல்றார், எல்லாரும் இன்புற்றிருக்கவே அல்லாமல் யான் வேறொன்றும் அறியேன் பராபரமேன்னு சொன்னார். அந்த வாசகம் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லி சொல்லி அந்த வாசகம் என் உள்ளே பூந்துருச்சு. இதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு யோசனை பண்ணேன். அப்போதான் சொன்னேன், அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அங்கே இருந்தால் எடுக்கப்பட்டது, எதுவுமே நம்ம புதுசாக கண்டுபிடிக்க முடியாது, எல்லாம் நமது முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது தம்பி ராமநாதன் வருவார். அவர் ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை அருமையாக சொல்லுவார். வாங்க தம்பி, எனக்கு ரொம்ப பிடித்த பையன். ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு அவங்க அப்பா வந்து பையனை வந்து கரெக்டாக வளர்த்துருக்காங்க. கீழே உட்கார் போய் தள்ளி. இருதய சோஸ்திரத்தை படித்தா வந்து நோய் நீங்கும், இருதய சம்பந்தமான வியாதி நீங்கும், ஆயுள் கூடும். இது வந்து அகத்திய மகரிஷி ராமபிரானுக்கு உபதேசம் பண்ணது. ராவணேஸ்வரன் இந்த ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை வந்து ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை அவன் சொன்னதுனால தான் அவனை அழிக்க முடியாத சக்தி படைத்தான். ராமாயண யுத்தத்தில் கடைசியில் வந்து கேட்குறாங்க, ராவணனை அழிக்கிறதா என்ன பண்ணணும்? ராமர் கேட்குறாரு, நீ என்ன பண்ணுற, ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்தால் தான் பண்ண முடியும். ராமர் போய் ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை அகத்தியரிடத்திலேருந்து உபதேசமாக பெற்று ஆதித்ய இருதயமாகிய சூரிய பகவானை வணங்கி அப்புறம் தான் ராவணனை வந்து வதம் பண்ணுறார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான ஒரு ஆதித்ய இருதய சோஸ்திரத்தை தம்பி சொல்கிறார்.
எல்லாரும் சொல்லுங்க. அரணம பார்வதீபதே மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் சங்கநாதம் முழங்க சொல்லட்டும். தம்பியினுடைய வாசகம் உலகமெல்லாம் ஒலிக்கட்டும். அரணம பார்வதீபதே. ஓம் சபாகுஷம சங்காசம் காஷ்யவேஷம் மகாத்விதம் தாமோரிं சர்வபாவக்ரம் பிரணோஷ்மி திவாகரம் அஸ்வத்வஜாய வித்மே பாசகஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். சூரியக்கிரகாய சர்வேஸ்வராய நமோ நமः. ददो युद्ध परिशान्तं समले चिन्तया स्थितं रावणं चाहतो दुर्दा युद्धायं सदवस्थितं देवदैस्तमादन्यं यष्टमद्राहतोरणम् उपादाम्यागमिष्टानो अगस्त्योन्यदवान् ऋषिः राम रामाय मामाय सुहृद्यं शणाशनं येन सर्वाय विष्टष्टा समले चिदयिष्टसि आदित्यकयं पुण्यं सर्वशत्रुविनाशनं जयमगं जपे नित्यम् अक्षयं परमं शिवं सर्वमङ्गलमाङ्गल्य सर्वपापकणाशनं चिन्ताचोदप्रजमदम् आयुर्मत्तममुत्तमं रश्मिमन्त्रसमुद्यमहं देवासुरहमस्तुजं पूजयस्मे वश्वर्कं भास्करं भुवनेश्वरं सर्वदेवेक्षवोजेश येजस्वीरश्मिमाकलये च शैवासुरगणा योकाम्बाधियमस्तिति ये च शैवागविस्कुस्ता शिवस्कन्द प्रजापहि महीन्द्रो गदयक्ताशु यमष्ट्योऽन्यपावति पितरो वसवस्ताज्या यष्टिमौ मनुवो मनुगो वायुर्मद्रिपजाद्बाण कुदकलमान्पमान्पणः आदित्य शनिपाष्टुन्य कादक्पूषा शपष्टुना सुगण्णशत्रुषु ग्वाहो येरण्यरेञ्जादिवाकरः हरिदस्वर सगस्टाचि सप्तसब्मिहोमि चिलो पिलिरो वसवस्त्राको स्तोस्त्रामात्राण्डांशः किरण्यगर्भ सिजिस सफलो भास्करो रविः अग्निगर्गो विटेतुर्क शङ्खशिशिशनाशयना योपणागस्तमोपेदि रुक्तयुंशागपारग कणपुष्णि सफामिको विन्कविद्विधवन्वदग आदवी मण्डलीभुजो विन्कलशर्वपापः रवि विश्वो महादेज रक्तशर्वभगोद्भः दक्ष दक्षताराणामकिपो विश्वपारगण ये च शावति येजस्वी वादस्मागागमोऽस्तु ते नमः पूर्वाय दिनये अष्टिमे किरये नमः ज्योतिर्गणानां पतये दीनाधिपतये नमः जयाय जयमद्राय हरियस्वाय नमो नमः नमो नृगस्रगक्षाक्षु आदित्याय नमो नमः नमो उग्राय वीराय सागस्त्राय नमो नमः नमः पर्पत्तदूर्ताय अर्ताण्डाय नमो नमः दम्केशाता सुतेशाय सूर्यादामिष्यमष्टशि पार्श्वदे सर्वभक्षाय त्रौत्राय वपुषेमुं तमुक्राय मिवक्राय चतुर्क्राणावितापते ऋतकृत्ताय देवाय योगिशाम्बतिये नमः तप्तचामीदनामाय मोक्नये विश्वकर्मणे नमस्तमोगिनित्नाय रुचये लोकशाचिने नाशाय द्वेष वैभूतं कतेवश्रुतवित्प्रभु पायत्येष पपत्येष पर्षद्येष गवस्थिति एव चुट्टेषु जागस्ति धूम्तेषु उपदीस्कितका ये च शैवाकिरोन्त्रं च परं चैवाकिरोत्तिना वेदाचक्रवैचैव कतोरां करयेव च यानि गुप्त्यानि योगेषु सर्वशत्रुघ्नवित्प्रभुः ये नमापष्टु उत्तेषु कान्तायेषु मयेषु च इन्तयन् पुरुषः कश्चिन्नावस्तेवति राघवग पूजयश्वक्कु देवाको देवदेवङ्गर्भविन् ये चक्षुनिरल्लु जद्वा युद्धेषु वदिष्टसि
అశ్వించనే మహాబాబు రావణం హమ్మదిష్టసి ఏవ జుట్టాసు జాగస్తో యమావం యమాప్రదం ఏవ జుట్ట మహాదేజ రక్తశోష భగద్భజ తారయామాగ సుక్రిగో రాఘవప్తనతాత్మః ఆదిత్యయమ ప్రాణం పరం హర్షప్పినోతన తిరాజమ్యశ్వజిర్బుద్ధ కరుణాదాయ ధీమః లావణేష్టదిష్టాత్మ యుద్ధాయం శనపారణం సర్వదేవే చాగచ ఏవశ్వప్పినోతన అతరవియతనిక్షరామం ముఖినమణాః పరమం ప్రపుష్యమాణః మిసి చలపతి సంచయంపి విత్మ సురగణ మధ్యగఠో వచస్వయేతి. శ్రీ నారాయణ స్వామి నమ. అగస్త్యముని శ్రీ ఇది ఆదిత్య కథయ சோஸ்திரம் சம்பூரணம். ஓம் சாந்தி சாந்தி. ரொம்ப சூப்பராக சொல்லிட்டாரு. இது பெரிய மந்திரம். அதை மனப்பாடமாக பண்ணி இது மட்டும் பத்தாது, அடுத்த முறை லலிதா சகஸ்ரநாமம் மனப்பாடம் பண்ணணும். பஞ்சமி திதியில் நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் பாடணும். என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணணும். அதுமாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணணும். எல்லாரும் கரவோசை செய்யுங்க. அப்பப்போ பாராட்டில் என்ன விரோடி வாழ் தர்மத்துக்கு நிறைய சேவை செய்யணும். ஜெய் ஸ்ரீராம். வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், இப்படியே நாடிதான் ஆகணும். குழந்தையிலேருந்து கற்றுக்கும் போது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ எனக்கெல்லாம் மனப்பாடம் பண்ணால் அடுத்த நாள் மறந்து போயிடுது. ஏன்னா பல சிந்தனைகள் இப்போ குழந்தைகளுக்கு வேறு சிந்தனை இல்லை. அதனால் அடுத்த முறை நீங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சம் சிரமம் பார்க்காம உங்கள் வீட்டில் உள்ள குழந்தையெல்லாம் அழைச்சிட்டு வாங்க. பாட்டிமார் இருந்தால் பேரனை கூப்பிட்டு வரணும், பேத்தியை கூப்பிட்டு வரணும். இந்த நான் எல்லா நோட்டீஸ்லையும் போடுறோம், திருக்குறள் திருவாசகம் குழந்தைகளுக்கு ஒப்புவித்தல் போட்டின்னு. ஏன்னா என்னுடைய பிரயாணமே எதன்னா குழந்தைகளை நோக்கி தான். பெரியவங்க ஏதோ கஷ்டம் நஷ்டம் கடவுளை கும்பிட வந்துடுறோம். குழந்தைகள்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை கொண்டு போகணும். ஹரிஹி ஓம். நம்மளை சுற்றி 8 தேவதைகள் இருக்குது. அந்த 8 தேவதைகளை தியானம் பண்ணுங்க. ஓம் இந்திராய நமஹ, யமாய நமஹ, நிருத்யே நமஹ, வாயுவே நமஹ, குபேராய நமஹ, ஈசானாய நமஹ, சர்வபூதமன்யே நமஹ, சப்தபதயே அக்னிதேவதாப்யோ அக்னிகிரகமூர்த்தயை நமஹ. ஓம் ராஜாதிராஜாய பிரதகசாயினே நமோ வயம் வைஸ்ரவண கூர்மக சமய காமான் காமகாமானமக்கியம் காமேஸ்வரோ வைஸ்ரவணோ ததாத் குபேராய வைஸ்ரவணாய மகா ராஜ்யாய நமஹ. இந்த முருகன் படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம். கடவுளை நாம் கும்பிட்றோம், நம்மளை கடவுளே கும்பிட்றார். நம்ம கடவுளை நோக்கி எவ்வளோ தூரம் போகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளை நோக்கி கடவுளும் வருவார். நேற்று ஒரு திருக்குறள் படித்தேன். அந்த திருக்குறளில் என்ன சொல்லுதுன்னா, நீ உனக்காக செயல்படாத பொழுது, நமக்காக வாழ்கிறது ஒன்று இருக்குது, பிரத்தியாருக்காக வாழ்கிறது ஒன்று இருக்குது. நமக்காக வாழும்போதே பிரத்தியாருக்காக ஏதாவது செய்து கொண்டே வாழணும். நீ பிரத்தியாருக்காக வாழுகின்ற பொழுது இறைவன் உன்னை தேடி வருவான், உதவி செய்வான் என்று திருக்குறள்லே ஒரு இடத்துல நெய்யிட்டப்பா சொல்லியிருக்கு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த வேல்மாறல் வழிபாட்டில் ஒரு முருகனுடைய பரிபூர்ண அருளை நான் கண்டேன். எப்படின்னா, நம்ம இதுலேருந்து பக்கத்தில் மாகாளிக்குடின்னு ஒரு ஊர், அங்கே தான் நம்ம விழா நடத்துகிறதா இருந்தோம். ஒரு சிவன் கோயிலில். அது கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பத்மாமான்னு ஒருத்தவங்க தான் அங்கே தான் நீங்கள் நடத்தணும்னு ரொம்ப விரும்பி கேட்டாங்க. அங்கே தான் நடத்துகிறதா ஒரு யோஜனை பண்ணியிருந்தோம் முதல்ல. கடைசியில் அங்கே அந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர் அவங்கவுங்கெல்லாம் அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு எனக்கு வருத்தமாக போயிடுச்சு. சரி என்ன செய்யலாம் அடுத்து யோஜனை அப்படிங்கும்போது
சமயபுரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க அப்படின்னு தட்டுனா முருகன் ஒருத்தர், நான் அவருக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருகன் இங்கே தான் இருக்கார். அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு 100 பேர்களுக்கு மேலே அவங்க குடும்பத்தில் உள்ள சொந்த பந்தம் எல்லாருக்கும் நான் தான் மேரேஜ் பண்ணி கல்யாணம், நான் தான் வாத்தியார். உடனே முருகனுக்கு ஃபோன் அடித்தேன், சுவாமி எங்கே வந்திருக்கீங்க, இந்தமாரி விஷயம் என்ன என்கிட்ட நீங்கள் முதல்ல பேச வேண்டியதானே. இல்லை இந்தமாரி பண்ணணும். அந்த முருகன் என்ன பண்ணார், கொண்டு போய் அருள் சுடர்கிட்ட கொண்டு விட்டார். அருள் சுடர் அறக்கட்டளை. அந்த அருள் சுடர் அறக்கட்டளையில் சேகரையான்னு ஒருத்தர் இப்போ வந்து அவர் தான் எல்லாம் சமையல்லாம் ஏற்பாடு அரேஞ்ச்மெண்ட்டு அதுக்காக போயிருக்காரு. பாருங்கள், நல்லா யோசிக்கணும். நான் அதை வேடிக்கையாக சொல்லலை. முருகன்கிட்ட நான் போனேன், முருகன் போய் அருள் சுடர்கிட்ட விட்டார். இப்போ முருகனுடைய அருள் கிடைக்கிது பாருங்க. இந்த முருகன்கிட்ட போனேன், இந்த முருகன் என்ன பண்ணார், அந்த அருள் சுடர்கிட்ட கொண்டு விட்டார். இப்போ முருகனுடைய அருள் கிடைச்சிருச்சா? அதுக்கப்புறம் தான் இந்த மண்டபத்தெல்லாம் பார்த்து ஒரு வேலையாக நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப குறுகிய காலத்தில் செஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப குறுகிய காலத்தில் இந்த வேலை நடந்துருக்குது. இடையில வேற பெரிய பொங்கல் வேற வந்துடுச்சு, யாரையும் பார்க்க முடியல. இன்னைக்கு கூட முகூர்த்த நாளாக போய்விட்டது. அதனால இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்க நம்ம தேடுனா என்ன பண்ணுவோம், இறைவனை தேடி நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா இறைவன் உங்களை தேடி வருவான். கொஞ்சம் லேட்டாகும். ஏன் லேட்டாகுன்னா நம்ம ஊழ்வினை புல்லாய் பூண்டாய் புழுவாய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அழகாக சொல்லிட்டார். அதுக்கு மேலே சொல்ல முடியாது. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு சொல்லிட்டார். அதனால் ஊழ்வினையினால நம்ம நமது பணியெல்லாம் கொஞ்சம் லேட்டானாலும் முருகன் அருள் கிடச்சிருச்சிங்களா? இந்த முருகன் பாருங்கள் நம்மளை பார்த்து கும்பிட்றாரு. இந்த சமயபுரத்தில் இன்னொரு பெரிய ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, கடவுளுக்கு நாம் விரதம் இருப்போம். கடவுளே நாம் நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கக்கூடிய இடம் இதுதான். சமயபுரத்தில் அம்பாள் என்ன பண்ணுறா, உலகத்தில் உள்ள ஜீவனெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி மாசி மாதத்துலேருந்து 28 நாள் அவளே விரதம் இருக்கிறா. அவளுக்கு நைவேத்தியம் கிடையாது. அந்த விரதத்தை அதான் பச்சை பட்டினி விரதம்னு சொல்லுவாங்க. அம்பாள் பச்சை பட்டினி விரதம் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த விரதத்தை முடிக்கிற அன்னைக்கு தான் பூச்சொரிதல் விழா நடத்துது. அதனால் அன்னை சமயபுரத்து மகா மாறி எல்லாரும் தியானம் பண்ணி கும்பிடுங்க. மகா கணபதி தியானம் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கங்கணபதையே வரவரதாய சர்வ ஜனமேவ ஜமானாய ஸ்வாஹம். ஹரிஹி ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சிவன்னம் பிரசன்னவதனம் தியாகேது சர்வ விக்னோபசாந்தயேது மகா. கொஞ்சம் போடுங்க, கிட்ட உட்காந்துங்க. மகா கணபதயை நம ஸ்வாஹா. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்திரம் சுதுர்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயே சித்தி கொஞ்சம் போடுங்க. சித்தி விநாயகாய நம ஸ்வாஹம். ஹரிஹி ஓம். எல்லாரும் வயலூர் முருகனை தியானம் பண்ணுங்க. திருச்சியில் ரொம்ப அருகாமையில் உள்ள ஊர் வயலூர். அருணகிரிநாதருக்கு மிகப்பெரிய ஞானத்தை திருவண்ணாமலையில் வழங்கினாலும் கூட வயலூர் வந்த பிறகுதான் அவர் முழுமையான ஞானம் அடைகின்றார். அதனால் அருணகிரிநாதர் என்ன சொல்கின்றார் என்றார், வயலூர் இருக்க அயலூர் போகாதேங்கிறார். வயலூர் இருக்க அயலூர் போகாதே. ராஜராஜ சோழனுக்கு மனநிலை சரியில்லை, வருத்தமாக இருந்தாருன்னா வயலூர் வந்துட்டு போவாரா, அங்கேருந்து குதிரையில் வந்துட்டு போவாரா, முருகனை பார்த்துட்டு போவாரா. அதனால் வயலூர் முருகனை எல்லாரும் வள்ளி தேவானையோடு உள்ள வயலூர் முருகனை தியானம் பண்ணி கும்பிடுங்க. உமா கோமலகஸ்தாப்ஜ ஜம்பா விதல்லாடகம் ரண்ய குண்டலம் வந்தே குமாரம் புஷ்கரஸ்ரஜம் ஸ்ரீ வள்ளி தெய்வ சேனா சமீத கல்யாண 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 பாலசுப்ரமணிய சுவாமினே நம ஸ்வாஹா. அவர் தான் கல்யாண கோலத்தில் உள்ளவர். வீட்டில் கூட கல்யாண கோலத்தில் உள்ள வள்ளி தெய்வானையோடு உள்ள முருகப்பெருமானை வணங்கும். ஹரிஹி ஓம். இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும். தொடர்ந்து வேல்மாறல் வழிபாடு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லா இடங்களும் நடக்கணும். வீடுகளில் கூட வேல்மாறல் வழிபாடு மிக எளிமையாக செய்யலாம். அதனால் எல்லாரும் முருகப்பெருமானை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஹரிஹி ஓம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஹரிஹி ஓம். எல்லாரும் குரு பகவானை தியானம் பண்ணுங்க. குருப்யோ நமகா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஸ்வாஹம். ஹரிஹி ஓம். வந்திருக்க எல்லாரும் காயத்ரி தேவியை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஓம் பூர்பவஸ்வக சற்றுவரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாது. மகா காயத்ரி தேவி அம்பிகையே நம ஸ்வாஹம்.
எல்லாரும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. ஓம் பூர்பவஸ்வக சட்சோதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாது. ஓம் ஸ்ரீ மகா காயத்ரி தேவியே நம ஸ்வாஹா. எல்லாம் விராட் விஸ்வகர்மாவை தியானம் பண்ணி கும்பிடுங்க. விராட் விஸ்வகர்மமூர்த்தையே நம ஸ்வாஹம். ஹரி ஓம். வந்திருக்கா துர்கா பரமேஸ்வரி தியானம் பண்ணுங்க. நவதுர்கா மகாகாளி பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாம் திரிகாலஜான சம்மன்னா நமாமி புவனேஸ்வரி துர்கா பரமேஸ்வரி அம்பிகையே நம ஸ்வாஹா. ஐ ஆனந்தவல்லி அமுதகரதரி ஆதிசக்தி பராயே மாயா மாயஸ்வரூபி ஸ்படிகமணிமயி மாமதங்கி சடங்கி ஞான ஞானாத்தரூபி நல்ல பரிமளி நாத ஓங்காரூபி யோகி யோகாஸ்தனஸ்தா புவனவசிகிரி சௌந்தரிம் நமஸ்தே நமாமி. ஹரி ஹரி ஓம் ஹரி ஓம். எல்லாரும் மிருத்யுஞ்சயமூர்த்தி தியானம் பண்ணுங்க. மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேசாய சர்வாய மகாதேவாய நம ஸ்வாஹா. எல்லாரும் சிவபெருமான தியானம் பண்ணுங்க. கைலேங்கிரிநாதனை தியானம் பண்ணுங்க. அண்ணாமலையாரை தியானம் பண்ணுங்க. தாய்மான சுவாமியை தியானம் பண்ணுங்க. எறும்பீஸ்வர தியானம் பண்ணுங்க. மகுடேஸ்வர தியானம் பண்ணுங்க. தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வர தியானம் பண்ணுங்க. திரு ஆரூரில் உள்ள தியாகராஜ பெருமான தியானம் பண்ணுங்க. சிதம்பரம் நடராஜ பெருமான தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஹரி ஓம். தியானம்னா வேற ஒன்றும் கிடையாது. சமயபுரத்துக்கு வர்றோம், அம்பாளை பார்க்குறோம், அப்புறம் வர்றதே இல்லை, 6 வருஷம் ஆச்சுன்னு வச்சிங்களேன். கண்ணை மூடனா அந்த அம்பாள் நம்ம மனசில் வந்து நிற்கணும். அதுக்கு பேர் தான் தியானம். கண்ணை மூடனா நடராஜ பெருமானை வந்து நிற்கணும். அதாவது சிதம்பரம் நடராஜர் எல்லாரும் தியானம் பண்ணுங்க. அப்படியே சொல்லக்கூடிய பாசுரத்தை சொல்லுங்க. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இனித்தமுடனே எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதேயும் மாநிலத்தே. அரணம பார்வதீபதே. எல்லாரும் திருப்பதி வேங்கடாஜலபதி தியானம் பண்ணுங்க. குருவாயூரப்பனை தியானம் பண்ணுங்க. குணசீலத்தில் உள்ள பெருமாளை தியானம் பண்ணுங்க. ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதரை தியானம் பண்ணி கும்பிடுங்க. ஓம் கரி ஸ்ரீகரி நரகரி முரகரி கிருஷ்ணாகரி அன்பு சாட்சா அச்சுதா உச்சுதா பாஞ்சாவிதா பாண்டோ தூதா லட்சுமி சமீதா லீலோ வினோதா கமலபாதா ஆதி எந்தரகிதா அநாதரட்சக அகிலாண்டகோடி பிரம்மாநாயகா பிரம்மானந்தா முகுந்தா வைகுந்தா கோவிந்தா பட்சவண்ணா கார்வண்ணா பன்னகசேனா கமலகண்ணா ஜனாத்தனா கருடவாகனா ராட்சமர்த்தனா காளிந்தத்தனா சேஷாயன நாராயணாய நம ஸ்வாகா. ஓம் சொல்லுங்க. நமோ நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது. ஹரி ஓம். வந்திருக்க எல்லாரும் சக்கர தாழ்வார தியானம் பண்ணுங்க. வாழ்க்கை சக்கரம் வெற்றிகரமாக போகணும். வாழ்க்கை சக்கரம் எப்படி போகணும்? சொல்லும் பொழுதே வெற்றியை சொல்லிடணும். கடவுள்கிட்ட எதாவது கேட்கும்போது பூரணமாக கேட்கணும். நிறைவான செல்வம் கொடு. அம்பாள்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணணும்? ஒரே வார்த்தையில் முடிச்சிடும். நிறைவான செல்வம் கொடு அப்படின்னா கொடுத்துடும். ஹரி ஓம். எல்லாரும் சக்கர தாழ்வார தியானம் பண்ணுங்க. தன்வந்திரி பகவானை தியானம் பண்ணுங்க. தன்வந்திரியே நம ஸ்வாகா. அமிர்தகலசகஸ்தாய நம ஸ்வாகா. விஷ்ணு ரூபாய மகாவிஷ்ணுவே நம ஸ்வாகா. வந்திருக்க எல்லாரும் ஆஞ்சநேய பகவானை தியானம் பண்ணுங்க. ஆஞ்சநேயாய வித்மஹே வாய்புத்ராய தீமகி தன்னோ அனுமந்த பிரச்சோதயாது மகா ஆஞ்சநேய மூர்த்தையே நம ஸ்வாகா. சபரிமலையில் உள்ள ஐயப்பனை எல்லாம் தியானம் பண்ணி கும்பிடுங்க. சொல்லுங்க. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச ரட்ச மகாபாகு சாஸ்திரி திவ்யம் நமோ நம ஸ்வாஹா. ஹரி ஓம். வந்திருக்க எல்லாரும் 9 நவக்கிரகங்களை தியானம் பண்ணி கும்பிடுங்க. நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பட்ச ராகுவே கதிவே நம ஸ்வாகா. நவக்கிரக தேவதாபியோ நம ஸ்வாஹா. ஹரி ஓம். வந்திருக்க எல்லாரும் 18 சித்தர்களை தியானம் பண்ணுங்க.
ஏன்னா சித்தர்கள் தான் வந்து உலகத்தை அரசாட்சி பண்ணுகின்றார்கள். முருகப்பெருமானே ஒரு சித்தர் தான். யாருங்க? சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். நமது 18 சித்தர்கள் ஹோமத்தை தம்பி பேர் என்னப்பா? திருமாயோன். மாயோன்னா பெருமாளுடைய பேர். திருமாயோன் வந்து இப்போ 18 சித்தர்களுடைய யாகத்தை நடத்த போகிறார். வருக வருகன்னு வரவேற்கின்றோம். வாங்க அந்த பக்கம் ஐயா. ஓம் நம சிவாய. இப்போ நம்ம வந்து 18 சித்தர்கள் அவர்களோட யாகத்தை பார்க்க போகிறோம். இப்போ 18 சித்தர்கள் நமக்கு எல்லாமே பரிச்சயமாக இருப்பீங்க. இப்போ இந்த சித்தர்கள்ட்ட என்ன ஒரு தனித்துவம் அப்படின்னா, இப்போ ஐயாவே சொன்னார் முருகர் தான் முதல் சித்தன் அப்படின்னு. ஆமாம், இந்த முதல் சித்தன் வந்து நம்ம முருகரை தான் சொல்லுவோம். ஏன் அதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 18 சித்தர்களையும் உருவாக்குனது முருகர் தான். அந்த முருகரோட தமிழும் அந்த முருகரோட ஞானமும் தான் இந்த சித்தர்களை உருவாக்குனுச்சு. அதுதான் இன்ன வரைக்கும் நம்ம மனித இனத்தை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. இந்த சித்தர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சித்தர்கள் 3 விஷயத்த அவங்க எல்லா சித்தர்களும் பண்ணியிருப்பாங்க. இதை பண்ணாத சித்தர்கள் கிடையாது. 3 விஷயம். ஒன்று, பிரதானமாக சித்தர்கள் பண்ணது வைத்தியம். சித்தர்கள் பண்ணாத வைத்தியம் கிடையாது, வைத்தியம். அதனால தான் சித்த வைத்தியம்னே நம்ம தமிழ்நாட்டு மட்டும்தான் அந்த சித்த வைத்தியம் இருக்குது. அப்படிப்பட்ட சித்த வைத்தியத்தை உருவாக்குனது சித்தர்கள். அது மட்டும் இல்லை, அடுத்து ரசவாதம். ரசவாதங்கிற ஒரு விஷயம் உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்டையுமே கிடையாது. நம்ம தான் முதல்ல ரசவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி அதில் புலமை பெற்றோம். அதில் வந்து முழு ஆய்வுத்திறனை நம்ம தான் கொண்டிருந்தோம். அடுத்து தமிழை எந்த அளவுக்கு வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தாத்தாங்க வளர்த்தாங்க. 3வது ஞானம், தியானம், யோகம். இந்த உடலை எப்படி நம்ம வசப்படுத்துறது, இதுக்குள்ளே இருக்க ஆன்மாவை எப்படி நம்ம அடைகிறது அப்படிங்கிற தாத்தாங்க தான் அந்த சூட்சமத்தை தியானத்தால் உணர்ந்து நமக்கு வந்து தியான யோக முறைகளாக வடிவமைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட 18 சித்தர்களுக்காக தான் நம்ம இன்னைக்கு இந்த தியானம் பண்ண போகிறோம். இப்போ இந்த தியானத்தில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதல்ல நம்மளோட கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன கர்மம்? கர்மத்தில் நல்ல கர்மம் உண்டா, கெட்ட கர்மம் உண்டா? கர்மம்ங்கிறதே ஒரு பொதுவான சொல் தான். அதில் நல்ல கர்மமும் உண்டு, கெட்ட கர்மமும் உண்டு. நம்ம எதை செய்கிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த கர்மம் உருவாகும். நீங்கள் நல்லதை பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும், கெட்டதை பண்ணிங்கன்னா கெட்டது நடக்கும். அதை தான் தாத்தாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதை தான் நல்லதையே செய், நல்லதையே நினைன்னு தாத்தாங்க சொல்லுவாங்க. ஏன்னா தமிழுக்கு ஒரு அருமையான ஒரு தமிழுக்கே உண்டான ஒரு தன்மைன்னு சொல்லலாம். நல்ல விஷயத்தை செய்யணும், நல்ல விஷயத்தை பேசணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழில் அந்த ஒரு ஆழம் இருக்குது. நம்ம சொல்கிற செயல் பழிக்கும். அதான் 10 பல்லில் ஒரு பல்லு பழிக்கும்லாம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த தமிழை நம்ம பேசுகிறதும் அந்த தமிழில் நம்ம மந்திரங்களை சொல்லி கூப்பிட்றதும் தான் இந்த சித்தர் வழிபாடு. இப்போ இந்த சித்தர் வழிபாடெல்லாம் வந்து சித்தர்களை நம்ம போட்டுறதெல்லாம் விட்டுட்டோம். எங்கெங்கோ இருந்து வந்த தெய்வங்களெல்லாம், நம்ம வடநாட்டிலேருந்து வந்த தெய்வங்கள்லாம் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, தப்பு கிடையாது. ஆனால் நம்ம தெய்வங்களை நம்ம பார்க்க விட்டுட்டோம். நம்ம தாத்தாங்க சொல்லி கொடுத்ததை நம்ம பழக விட்டுட்டோம். நம்ம தாத்தாங்க சொல்லி கொடுத்ததை செய்கிறத விட்டுட்டோம். இந்த 18 பேரும் யாருக்காக இந்த பூமியில் வந்து இந்த செயல் செஞ்சாங்க? இந்த 18 பேரும் இந்த செயலை செய்யும் போது அவங்க எவ்வளோ இடர்களை கொண்டாங்க தெரியுமா? எத்தனை பேர்களுக்கு கொல்லப்பட்டாங்க தெரியுமா? ஆனால் அவ்வளோ காலத்தையும் அவ்வளோ இன்னல்களையும் தாண்டி அவங்க நமக்காக தான் அந்த சித்தர்கள் வந்து அவ்வளோ கலைகளையும் விட்டுட்டு போயிருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த 18 பேரும் அவங்களோட பாடல்கள் மூலியமாக, அவங்களோட வைத்திய முறைகள் மூலியமாக, யோக தியான முழங்கள் மூலியமாக அந்த சித்த மரபை கடத்தி கொண்டே தான் இருந்தாங்க. இன்ன வரைக்கும் கடத்தி வச்சுருக்காங்க. அதை ஞான மார்க்கத்தில் இன்ன வரைக்கும் சித்தர் மார்க்கத்தில் இருக்கிறவங்க நாங்கள் கொண்டு போய்கிட்டே தான் இருக்கோம். அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சித்தர்களுக்கு தான் இப்போ பண்ண போகிறோம். முதல் கட்டமாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பூர்வ ஜென்ம கர்ம நிர்விகல்பம். கர்மங்கிறது வந்து அந்த நம்மளுக்கு தீய கர்மம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம குறைக்கணும். நல்ல எண்ணத்தோடு தாத்தா கிட்ட போகணும்னு நம்ம தீய எண்ணங்களெல்லாம் இந்த யாகத்தில் பஸ்மமாக்க போகிறோம். அதுக்கு முதல் யாகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 18 சித்தர்களையும் நம்ம வழிபட போகிறோம். நம்ம முருகப்பெருமான் தான் முதல் சித்தன். அவர் தலைமையில் தான் இன்றைக்கி இந்த வேல்மாறல் நிகழ்ச்சியில் நம்ம இதை கூடுறோம். இதில் எல்லாருக்கும் எல்லா வித நல்ல பயனும் கிடைக்கணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். இதில் ஒரு கூடுதல் முக்கியமான ஒரு தகவல் சொல்ல நான் இது பண்ணியிருக்கேன்.
சமீபமாக நான் வந்து இந்த யோக தியான முறையில் தியான பயிற்சிகள் கொடுக்குறதும் இந்த மாதிரி பூஜைகள் வந்து பண்ணுறதும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை தாத்தாங்க செய்ய சொல்லிடுறாங்க, நான் செய்கிறேன், போகிறோம். ஆனால் ஏதோ ஒரு இது எங்களால் மக்கள்கிட்ட முழுமையாக போய் சென்று அடைய முடியல. ஒரு இது வந்துக்கிட்டே இருந்துச்சு, இடர்பாடு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரியலை. நான் அடிக்கடி வந்து மௌனகுரு சுவாமிகள் தெரியும்னு நினைக்கிறேன் நிறையா பேருக்கு. அந்த மௌனகுரு சுவாமிகளோட சமாதியில் போயிட்டு அடிக்கடி நான் தியானம் பண்ணும்போது ஒரு நாள் அந்த சுவாமி வந்து எனக்கு தியானத்தில் அறிவுரைப்படுத்துகிறார். நீ திரிபூதி தியானாலயம் அப்படிங்கிற ஒரு ஞாலயத்தை நிறுவி இதை கொண்டு போ, நாங்கள் எல்லாரும் உன் கூட துணை நிற்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த திரிபூதிங்கிற வார்த்தை எனக்கு புரியலை. என்ன சுவாமி திரிபூதின்னு சொல்கிறீங்களே, இந்த திரிபூதினா என்ன? இப்படி ஒரு ஆன்மீகத்தில் நான் அனுபூதி கேள்விப்பட்டிருக்கேன், அருணகிரிநாதர் பாடியிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் திரிபூதின்னு சொல்கிறீங்களே, இந்த வார்த்தைக்கு என்ன சுவாமி பொருள்? இதை நான் பொருள் சொன்னால் தானே நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லும்போது சுவாமி சொல்கிறார், திருபூதி. திரி அப்படின்னா 3, பூதி, பூ என்பது பூதம், தீ என்பது தீ. பஞ்சபூதம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பஞ்சபூதத்தில் ஒரு பூதமான தீயையே 3 பூதமாக தாத்தா பிரித்து சொல்கிறார். எப்படி அந்த 3 பூதம் சொல்கிறாருன்னா, ஒரு பூதம் வந்து ஆற்றல், தீயிலேயே ஒரு ஆற்றல் சக்தி இருக்குது, அந்த ஆற்றல் தான் அழிவையும் உருவாக்கும். இன்னொன்று ஒரு என்ன சொல்கிறாரு, அந்த ஒரு அழிவு இன்னொரு தொடக்கத்துக்கு காரணம். அப்போ அதில் ஒரு உருவாக்கம் இருக்குது, அதை எரிய வைக்கிறதுக்கு ஒரு பொருள் தேவை, அந்த பொருள் ஒன்று இருக்குது. அப்போ ஆற்றல், பொருள், உருவாக்கம் அப்படிங்கிற 3 தீயும் ஒரு தீயில இருக்குது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. அப்போ அந்த ஆற்றல், பொருள், உருவாக்கம் இது 3 சேர்ந்தது தான் இந்த அண்ட கோடி பிரகாசம், அண்ட கோடி பிரபஞ்சம், இந்த மனித உடல்ல இருந்து உயிர்ல இருந்து அணு வரைக்கும் இதுதான் அப்படிங்கிறாரு. இதுதான் அணு. இந்த அணுவை தான் நம்ம எல்லாரும் அடையணும். இதை தான் வள்ளலார் வந்து ஜோதியாக மாறுவது அப்படின்னு சொல்றாரு. எப்படி நம்ம ஜோதியாக மாற முடியும் அப்படின்னு நம்ம யாருக்காவது சிந்திச்சிருக்கோம்னா, ஏன்னா இந்த உடல் வந்து ஒவ்வொரு துகளாக இந்த உடலை இதை திருமூலர் சொல்லியிருக்காரு, இந்த உடலை இத்தனை இதாக வகுத்தா நாம வந்து அணு உடலை பெற முடியும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட அணு உடலை அடைவதை தான் ஜோதி உடல் அடைவது அப்படின்னு நமக்கு வள்ளலார் சொல்றாரு. எப்படி அந்த ஜோதி உடல் அடையும்? இந்த உடலை நம்ம பிரிச்சோம்னா கடைசியில இது எங்க போய் நிற்கும் அப்படின்னா ஒரு மூலக்கூறு அணு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அணுல நடக்கும். அந்த அணு வந்து பஞ்சபூதத்திலையும் இருக்கு, நீர்ல இருக்கு, நெருப்புல இருக்கு, காற்றுல இருக்கு. அதனாலதான் தாத்தாங்க வந்து உடலை பஞ்சபூதத்தோட கலக்கும் ஆற்றல் வந்து மிகுதியாக பெற்றவங்களா இருக்காங்க. சில பேர் வந்து காற்றோட கரைவாங்க, வள்ளலார் தாத்தா மாதிரி ஜோதியோட ஐக்கியமாவாங்க. பல பேர் நீரோட நீரா கரைவாங்க, பல பேர் பூமியோட பூமியா மறைஞ்சி. இப்போ மௌனகுரு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பூமிக்குள்ள தவம் இருக்கிறதுக்காக நான் போனோன்னு இதை மூடுங்கன்னு சொல்லி போனவர். திருப்பி 15 நாள் கழிச்சு தொடர்ந்து அவரை பார்க்கும்போது அவரோட இது அங்கே கிடையாது. எப்படின்னா அவர் பூமியோட பூமியா கரைஞ்சு போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்டவங்க தன்னோட உடலை இந்த பஞ்சபூதத்தோட ஐக்கியப்படுத்தி உடலை 2 கலத்தல் அப்படிங்கிறது இதுதான். இதை அடைவது தான் ஒரு மனிதனோட உன்னத நோக்கம் அப்படிங்கிறத வழிபடுத்தி தான் தாத்தாங்க ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அந்த அருள் ஆற்றல், பொருள், உருவாக்கம் அப்படிங்கிற அந்த 3 இதை நினைத்து திரிபூதி தியானாலயம் அப்படின்னு உருவம் வச்சு இது பண்ண சொல்றாங்க. அதை இப்படிப்பட்ட ஒரு அரங்கில் தாத்தாங்க இது பண்றதுக்கு நான் ரொம்ப மகிழ்வடைகிறேன். முதல்ல கணபதி ஹோமம் ஐயா பண்ணாரு. அதில் பண்ணும்போது 4 பேர் நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இயற்கையாக எப்படி அமைது பாருங்க. 4 பேர் வந்து தீபார்த்தனை காட்டினாங்களா, 3 பேர் தீபார்த்தனை காட்டினாங்களா? 3 பேர். இது இயற்கையாகவே அமையும். இது நம்மளோட தமிழ் மரபுலையே இருக்குது. இந்த 3 பேர் செய்கிறது, முக்காலி வச்சு வழிபடுறது. சாமிக்கு வந்து இங்கே ஒரு பலகை வந்து முக்காலி வைப்போம், முக்காலி வச்சு அதில் விநாயகர் வைக்கிறதோ இல்லை முருகர் வைக்கிறதோ இது பண்ணும். இந்த 3ங்கிறது நம்மளோட இன்றியமையாத ஒன்றாக நம்ம இதில் சுற்றிக்கிட்டே இருக்கோம். இதை நம்ம யாரும் சிந்திக்க மாட்டோம். இதை தான் தாத்தாங்க வந்து நம்ம வாழ்க்கைகளில் மறைத்து வைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் சித்த மார்க்கம். அதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும். இப்போ எல்லாரும் அந்த அருளை பெறுவதற்காக நம்ம இந்த சித்த யாகத்தை நம்ம தொடங்குவோம். ஓம் ஓம் ஹரி ஓம் கோடி பிரகாஷ அக்னியே ருத்ராய ஆம் உங் இங் வா லட் பட் ஸ்வாஹ. ஓம் அங் ரங் வங் மசி நசி 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 ஸ்வாஹ.
ஓம் அங் ரங் வங் மசி நசி ஸ்வாஹ 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 ஓம் அங் ரங் வங் மசி நசி ஸ்வாஹ. இப்போ வந்து இந்த ஆகுதியில் நம்ம கொடுக்க போகிற அந்த சமத்தை வந்து நான் ஒருத்தங்கள்ட்ட தர சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதை தொட்டு அதில் வந்து உங்களோட கர்மங்கள்லாம் நிறைவி ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த இறையருளை பெறணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதை கொடுங்க. சுவாமிங்க வந்து அதை இது பண்ணிடுவாங்க. வச்சு